Assalamu alaikum friends, welcome back to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான நல்ல சில்லுன நல்ல டேஸ்டா ஃபலூடா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜா சீட் ஊற வைக்க போறோம். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதில் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பராக ஊறிடும். இங்கே ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்கேன். நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்கு நம்ம ப்ளெயின் வாட்டர்லேயும் வைக்கலாம். நான் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது நமக்கு கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். அதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வெந்துட்டுப்போம். வெந்த பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சும்மா கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நமக்கு சேமியா நல்லா வெந்துட்டு இப்போ அதோட எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நமக்கு நல்லா காஞ்சி ஒரு 1/4 லிட்டர் ஆகுது வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பட்டர் ஸ்காட்ச் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஆறின பிறகு எடுத்து வச்சிடணும். ஃபலூடாக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது என்னலான்னு பார்த்துடலாம். இது ஃப்ரூட்ஸ் கடல் பாசி. நான் 4 ஃப்ளேவரில் பண்ணி வச்சுருந்தேன்ல, அது உங்களுக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ். இது நம்ம பாலில் வேக வச்சு வச்சுருக்கோம். ப்ளெயின் வாட்டர்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு சப்ஜா சீடும் சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. அப்புறம் நம்ம ரோஸ் மில்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் சிரப்பு, ஃப்ரூட்ஸ் நான் மாதுளை எடுத்திருக்கேன். அப்புறம் ஆப்பிள், அப்புறம் கிரேப்ஸ். இதுதான் இல்லை, நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இது பட்டர் ஸ்காட்ச் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுக்கணும். அப்போ சூப்பராக நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்புறம் எனி ட்ரை ஃப்ரூட்ஸ். மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ஐஸ்கிரீம். நான் பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நம்ம என்ன ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிளாஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கியூப் ஐஸ்கிரீம் நம்ம வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வச்சுட்டு லாஸ்ட்டும் ஐஸ்கிரீம் வைக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டாவது சேமியா வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ரோஸ் சிரப். அந்த சேமியாவோட இது உங்களுக்கு சப்புன்னு இருக்கும். நம்ம ரோஸ் சிரப் அந்த இடத்துல சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் சப்ஜா சீடு. அப்புறம் நமக்கு கடல் பாசி. கடல் பாசி இருந்தால் கடல் பாசி, ஜெல்லி இருந்தால் நம்ம ஜெல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நம்ம நிறையவே வைக்கலாம். ஃபைனலாக ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கியூப் மேலே வைக்கிறோம். எனக்கு கிளாஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னியும் வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸில் இது ட்ரை ஃப்ரூட்ஸு. அப்புறம் மேலே கார்னிஷ்காக நமக்கு நம்ம சாய்ஸ் படி என்னென்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது பெரியவங்களுக்குமே நல்லா பிடிக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற நல்ல சில்லுன்னு சூப்பரான ராயல் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. நம்மளே வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.